வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். கசப்பா இருந்தாலும் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம் தான் பாகற்காய். அந்த பாவக்காய் பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. மொமர்டிகா சரண்டியா அப்படின்ற காய் வகையை சேர்ந்தது தான் இந்த பாகற்காய். இதுல அதிக அளவுல கசப்புத்தன்மை இருந்தாலும் அதே அளவுக்கு மருத்துவ குணமும் அதிகமா இருக்கும். இந்த கோவம் இருக்கிற இடத்துல குணம் இருக்குன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி. வெள்ளரிக்காய், பூசணிக்காய், தர்பூசணி இந்த மாதிரியான கொடி வகையை சேர்ந்தது தான் இந்த பாகற்காய். குக்கர்பிட்டேசியா அப்படின்ற ஃபேமிலியை சேர்ந்தது. இந்த ஃபேமிலியில ரொம்ப ஸ்வீட்டான பர்சன் தர்பூசணி தான். பாவக்காயோட ஆரிஜின் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா தாங்க. மெடிக்கல் யூஸ்க்காக அதிக அளவில் தயாரித்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 14th செஞ்சுரியில் நம்ம பாகற்காய் இந்தியாவிலேருந்து சைனாக்கு டிரான்ஸ்போர்ட் ஆச்சு. அதாவது மெடிக்கல் யூஸ்க்காக. அதுக்கப்புறம் உலகம் ஃபுல்லாக பரவிடுச்சு. நம்ம தான் எல்லா விஷயத்தையுமே தூக்கி தானம் கொடுப்போமே. பாவக்காய் செடி 5 மீட்டர் வரைக்கும் லென்த் வளருங்க. இந்த செடியில் இருக்கிற இலைகளும் மற்ற செடிகளில் இருக்கிற இலைகளையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா பாவக்காய் செடியோட இலைகள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த செடியில் பூக்கிற பூக்கள் ஆண் பெண் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இந்த பாவக்காய் செடி பந்தல் மாதிரி ஒரு எஃபெக்ட்ல இருக்குங்க. நல்லா தரும். பாவக்காய் செடியில் ஜூன் ஜூலைல பூ பூக்குங்க. அதுக்கப்புறம் செப்டம்பர்லேருந்து நவம்பர் வரைக்கும் அந்த பூ காயா மாறும். அந்த டைம்ல அதை பறிச்சு தான் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம். அதையும் விட்டுட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது அந்த காயெல்லாம் பழமா மாறிடும். அந்த பழம் மஞ்சள் கலர்ல இருக்கும். அதுல இருக்கிற விதைகள் நல்லா பட்டையா மஞ்சள் கலர்ல இருக்கும். இந்த பூ பழம் இது எல்லாமே மருத்துவ குணத்துக்கு யூஸ் பண்றாங்க. பாவக்காயில பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. நம்மளோட வெதருக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு பாவக்காயோட சைஸும் குணமும் மாறுங்க. ஆனா உலக அளவுல ரெண்டு மேஜர் பாவக்காய் தான் ரோல் பிளே பண்ணுது. அது என்னன்னோ அடுத்த பாயிண்ட்ல சொல்றேன். முதல் வெரைட்டி பொடி பாவக்காய். இந்த பொடி பாவக்காவை நம்ம ஊர் சைடுல எல்லாம் குருவித்தலை பாவக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 6லேருந்து 10 சென்டிமீட்டர் தாங்க இருக்கும். பாவக்காவோட மினியேச்சர் சைஸ் மாதிரி இருக்கும். இந்தியாலையும் பங்களாதேஷ்லயும் அதிக அளவுல இது பயிர் பண்றாங்க. கசப்பு அதிகமாவே இருக்கும். கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது. ரெண்டாவது வெரைட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீட்டமான பாவக்காய். அதோட பேரு கொம்பு பாவக்காய் அப்படின்னு சொல்லுவோம். இந்தியாலையும் சைனாலையும் இது அதிக அளவுல பயிர் பண்றாங்க. ரெண்டு இடத்துலயும் பயிர் பண்ணாலும் டேஸ்டும் குணமும் வித்தியாசமா இருக்குங்க. நம்ம இந்தியாவில் பயிர் பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா டார்க் கிரீன்ல நுனி ஷார்ப்பா இருக்கும். ஆனா சைனால பண்றது ஹைபிரிட். ஸோ வாங்கும்போது பார்த்து வாங்குங்க. பாகற்காயில மருத்துவ குணம் அதிகமா இருக்கு. அதை நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம இறைப்பையில இருக்கிற பூச்சி எல்லாம் கிளியர் ஆயிடும். நமக்கு அதிகமா பசி எடுத்து நம்மள சாப்பிட வைக்கும். அது மட்டும் இல்லாம தாய்ப்பால் அதிகமா சுரக்க வைக்குங்க. குறிப்பா குழந்தைங்களுக்கு வயிற்றுல பூச்சி பிரச்சனை இருந்ததுன்னா பாகற்காய் கொடுத்தா உடம்பு சரியாயிடும். பாகற்காவை நம்ம நிறைய பேர் சாப்பிடுவோம். ஆனா பாகற்காய் பழத்தை நம்ம சாப்பிடாம அவாய்ட் பண்ணிடுறோம். அதுல மருத்துவ குணம் அதிகமாவே இருக்குங்க. அதை சாப்பிட்டோம்னு வச்சிங்களேன், நம்மளுக்கு இருமல், மூச்சிறப்பு இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகும். அது மட்டும் இல்ல, மூலம் அப்படின்ற ஒரு விஷயம் கியூர் ஆயிடுங்க. அதுவும் இல்லாம அந்த பாவக்காய் செடியை நம்ம அரைச்சி இந்த தேமல் அரிப்பு இருக்கிற இடத்துல போட்டோம்னா அதுவும் கிளியர் ஆயிடும். இந்த மேட்டர்லாம் நல்லா இருக்கு. ஆனா நான் பாவக்காய் செடியை பார்த்தே பல வருஷம் ஆகுது. பாவக்காவை சாப்பிடும்போது அதோட கொட்டையை நம்ம துப்பிடுவோம், இல்ல தூக்கி போட்டுருவோம். ஆனா அது நேச்சுரலான கிருமிநாசினி. அதை நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உள்ள இருக்கிற இன்டெஸ்டைன் எல்லாமே சானிடைஸ் ஆயிடுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம நல்ல பழக்க வழக்கத்தினால நம்ம கல்லீரல் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கும். ஆனா நம்ம பாவக்காய் கொட்டையோட சாப்பிட்டோம்னா அதுவும் கிளியர் ஆயிடும். நம்ம சானிடைசர் கையில் போடுறோம் இல்லையா, இனிமே பாவக்காய் மூலியமா வயிற்றுக்குள்ளேயும் போட்டுப்போம். பாவக்காய் பழத்தை சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு உள்ள மட்டும் நல்லது நடக்கலைங்க. அந்த பாவக்காய் பழத்தை பிழிஞ்சு அதில் வர சாரில் சுகர் மிக்ஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆறாத புண்ணு, காயம் இதில் அப்ளை பண்ணீங்கன்னா அதுக்கு மட்டும் இல்லாமல் தேமல் இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு அப்ளை பண்ணாலும் ஸ்கின் கிளியர் ஆகிடும். ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். வித் மீ உங்கள் துரைராஜ் ஜெயசீலன்.